40 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி சொல்கிறேன், பாருங்கள். அப்படியே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் போட்டுக்கிறோம். பதினாலு இன்ச்சு இறக்கணும், இதுக்கும் வச்சுக்கணும். 14 இன்ச்சு இறக்கம் வச்சுக்கணும். மேலே இங்கே வந்து மார்க் போட்டுக்கிறோம் பட்டிக்கு. இங்கே வந்து 14 இன்ச்சு மார்க் போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா புடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு மார்க் போடுறோம். இப்போ 2 மார்க் போட்டுக்கிறோம். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 8 இன்ச்சு இறக்கிறோம். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு 8 இன்ச்சு, 8 8.5 கூட இருக்கலாம். ஒரு 8.5 இன்ச்சு இறக்கிறோம். இறக்கம் வந்து 8.5 வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு 3 வச்சுக்கலாம். 3 வச்சுக்கலாம். 3 வச்சு அப்படி அப்புறம் ரவுண்டாக இருக்கிறத வச்சு மார்க் போட்டுக்கணும். இது 3 இன்ச்சாக வச்சுக்கலாம். இங்கேயும் இதுக்கும் 3 இன்ச்சாக வைக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு 4 வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக 4 வச்சு ஒரு மார்க் போட்டுக்குவோம். அப்புறம் இங்கே வந்து 40 இன்ச்சு ப்ளவுஸுங்கிறப்ப 10 இன்ச்சு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல 10 வச்சுக்கிறோம். 10 வச்சு 10 இன்ச்சுனா உங்களுக்கு 10, 20, 30, 40. 10, 20, 30, 40. 40 இன்ச்சு 4ஆக பிரித்தா 10 இன்ச்சு. 10, 20, 30, 40. இங்கேருந்து வரைக்கும் 10 வச்சுக்கிறோம். மார்க் போடுறோம். ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் போடுறோம். ஸ்ட்ரைட்டாக மார்க்கை போகும். இங்கே ரவுண்ட் ஷேப் வச்சு மார்க் போடுக்கிறோம். இது ஸ்கேல் வச்சு போட்டாலும் சரி, இந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிற மாதிரி எதாவது வச்சு போட்டாலும் சரி. இப்போ வெட்டிக்கலாம். அதே மாதிரி வெயிட் வச்சுக்கலாம். வெயிட் வச்சுட்டோம்னா நவராது, நம்ம திருப்பினாலும் நம்ம இஷ்டத்துக்கு திருப்பிக்கலாம். இப்படி நம்ம சொன்னபடி கேட்கும். அப்புறம் இந்த ஒரு சிஸ்டர் மார்க் பிடிக்கும். நம்ம சொன்னபடி நம்ம வெயிட் வச்சா நம்ம தெரியறதுக்கு இருக்கணும். ஏன்னா அது இல்லைன்னா வெட்ட முடியாது, பார்த்துக்கோங்க. இப்படி தூக்கி இந்த பக்கம் வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த இது வெட்டினாலும் இந்த இடத்துல இப்படி வைக்கிறோம். கையை இந்த பிசுறு இருந்தாலும் பிசுரை வெட்டிக்கணும். பட்டு ப்ளவுஸு, அதனால் அந்த பிசுறாக வந்துடுச்சு. தூக்கி போட்டுருவோம். இப்போ இதுக்கு ஒரு கை வந்து இதுக்கும் உங்களுக்கு ஒரு கீழ்க்கலாம். அப்படி கை வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கலாம். புடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடம் விட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து கை ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கலாம். 6, இந்த இடத்துல 7 வச்சுக்கலாம். 6, 7, 8. இந்த இடத்துல 6 வச்சிடுறோம். இங்கே 7 வச்சுக்கிறோம். இங்கன்னா இங்கே ஒரு 3 இன்ச்சு தள்ளி, இங்கே ஒரு 3 இன்ச்சு தள்ளிக்கிறோம். அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 7 இன்ச்சு வச்சுக்கிறோம். மார்க் போட்டுக்கிறோம். புடிச்சதுக்கு மார்க் போடுறோம். இப்போ நம்ம அப்படியே இப்போ வெட்டிக்கலாம். நாங்கள் பெரும்பாலும் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் அந்த இடத்துக்கு மார்க் போடுவோம். இங்கே வச்சு அளவு ப்ளவுஸ் வச்சு தான் ஒரு மார்க் போடுவோம். அந்த அளவு ப்ளவுஸ் இல்லாததுனால உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சுன்னு வச்சுருக்கோம். இல்லைன்னா அளவு ப்ளவுஸ் வர்றது தான் வரும். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதை அப்படியே செஞ்சால் அதே அளவு திருப்தியாக இருக்கும். அது ரொம்ப கம்மியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் 3 இன்ச்சு வச்சுக்கலாம். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸ் சொல்கிற மாதிரி கரெக்டாக இருந்தால் அதே மாதிரி தைச்சிட்டோம்னா கட்டிங் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும்.
அது அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கணும். அது சரியில்லைன்ற பட்சத்தில் தான் நம்ம இந்த அளவெல்லாம் மாற்றணும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும், 45 ப்ளவுஸுக்கு ஒரு 12 வைக்கலாம். 12 கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 11 வைக்கலாம். அதுக்கு இப்போ கழிச்சிக்கிறோங்க, எப்படி 11 வச்சுக்கலாம். 38க்கும் 11 தான், இதுக்கும் 11 தான். 11 மேலே வைக்கிறதுங்கிறது வந்து அப்புறம் நட்டில் ஒரு வச்சு மடிச்சுக்கிறோம். 11 வச்சு கீறிக்கணும். கீறிட்டு இதை தூக்கி வெயிட் வைக்கணும். அதே மாதிரி தான் நம்ம சொன்னபடி அது கேட்கும். வெயிட் வச்சுக்கணும். சரிங்களா? 80 பாயிண்ட் குட்டு, அதெல்லாம் கொஞ்சம் பத்தலை. 1 மீட்டர் குட்டாலும் தாராளமாக இருக்கும். 80 பாயிண்ட் குட்டுங்கிறதுனால பாருங்கள் வெயிட் வச்சுக்கிறோம். இந்த நேரத்துக்கு கொஞ்சம் தூரம் வெட்டிக்கிறோம். இந்த ஸ்டேட்டுக்கு அப்படியே இப்படியே வெட்டி எடுத்துக்கிறோம். வெட்டி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு இப்படி பெண்டு பண்ணிக்கிறோம், ஒரு 1/2 இன்ச்சு இப்படி இந்த மாதிரி. அப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல வெட்டிக்கிறோம். அப்புறம் திரும்பி இந்த இடத்துல அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கிறோம். பார்த்து வெட்டணும், இல்லை மார்க் போட்டு வெட்டிக்கோங்க. அப்புறம் இப்படி ஸ்ட்ரெயிட் வச்சுட்டோமா இந்த இடத்துல வெட்டிட்டோம். இப்போ இது இப்படி தூக்கி இப்படி வைக்கிறோம். இங்கேருந்து கழுத்து வந்து ஒரு 5.5 வைக்கிறோம். இங்கேருந்து கழுத்து வந்து 5.5 வைக்கிறோம். 5.5 வச்சு மார்க்கை போடுறோம். மார்க்கை போட்டு 6 கூட வைக்கலாம், உங்கள் சௌகரியம். நான் 5.5 வச்சுருக்கேன். இந்த இடத்துல ரவுண்ட் ஷேப். ரவுண்டாக வெட்டிக்கிறோம். இந்த இடத்துல இப்படி இந்த அளவு ப்ளவுஸ் இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு இப்படி மலக்கலாம். இல்லைங்கிறப்ப இப்படி பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு வச்சுக்கிறோம். 4 இன்ச்சு ஒரு மார்க்கை போடுறோம். அப்புறம் இப்படி வச்சு ஒரு மார்க்கை போடுறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு வெட்டிக்கிறோம். அவ்வளோதான். அப்புறம் இப்படி வச்சுக்கிறோம். ஃப்ரண்ட் தடை பேக் தடை ஃப்ரண்ட் தடை இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வெயிட் வைக்கிறோம். இந்த இடத்துல அளக்கிறோம். இந்த இடத்துல அளந்தால் 3 இன்ச்சு வருது. 3 இன்ச்சு அப்படி சைஸ் பண்ணிக்கலாம். இந்த 80 பாயிண்ட் குட்டுக்கிறனால ஒரு பிரச்சனை. இதே வந்து 1 மீட்டர் இருந்தால் நம்ம தாராளம் வரும். இந்த இடத்துல பத்தலைங்கிறது வராது. பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அளவுக்கு 3 இன்ச்சு ஒரு பெல்ட் போட்டுக்கிறோம். அடிக்கிறோம், டாட் போடுறோம், தைக்கிறோம். 3 இன்ச்சு பெல்ட் வச்சு அப்படி சேஃபாக வெட்டிக்கிறோம். வெட்டிக்கிட்டு ஜாயின் பண்ணி முடிச்சுக்கிறோம். பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு, பெல்ட்டு, கை, ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி, கழுத்து சீல். இந்த இடத்துல ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் இப்படி எடுத்துக்கிறோம். இது கழுத்து பீஸுக்கு எடுத்துக்கிறோம். வீடியோ முடிஞ்சதுங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்தது வந்து உங்களுக்கு